ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிரடியான நாள். இன்று அப்படி என்ன அதிரடியான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று நவம்பர் மாதத்துடைய கடைசி நாள், அதாவது நவம்பருடைய 30ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. இன்று என்ன ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்களானது அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் ஒரு 15 நாட்களுக்கு ஆட்டத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்தும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன ஆட்டம் ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரக மாற்றங்களால் டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு சங்கடம், அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. ஆக்சுவலி இது போல் தாள்களை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்று நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறத விட பசுமாடுகளுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இன்று வாயில்லா ஜீவன்களுக்கு எந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்குமா. அதனால் வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய பசுவுக்கு இன்று உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க. சரி வாங்க, இப்போ 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் டிசம்பர் 15 நாட்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேஷ ராசியிலேருந்து மீன வரி இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். மேச ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரங்களுக்குமே பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். முதலே சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் வீடியோவோட கடைசியில் என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையினால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கலவையான பலன்கள் கிடைக்கும். வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் பெறலாம். மன மகிழ்ச்சியாக இருக்கும். எனினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும், இல்லைனா ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையினுடைய கிரகமாற்றம் காரணமாக நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். பண தொடர்பான பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். காதல் உறவுகளில் முன்னேற்றமான அறிகுறி இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் இந்த டைம் பட்ஜெட் போட்டு செலவின கவனமாக செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லையெனில் நிதி சிக்கல்கள் ஏற்படலாம். நண்பருடன் சந்திப்பு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாத்தியமாகும். நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு போகணும், நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தாராளமாக இப்போ பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாகும். நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில் காரணமாக அடுத்த 15 நாட்கள் கலவையான பலன்கள் கிடைக்கும். நிதி விவகாரங்களில் தீர்வை நோக்கி செல்வது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். தொழிலுக்கு கூட நல்ல காலம் அமையும். இருப்பினும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சிறிது கவலை தரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் அந்த கவலையிலிருந்து தப்பிப்பதற்கு பொறுப்போடு பொறுமையோடு இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை காரணமாக அடுத்த 15 நாட்கள் டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுவும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவது ஈஸியாக இருக்கும். பணியில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். உடல் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. பயண வாய்ப்பு உண்டு. பயண வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.
இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இது சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் டிசம்பர் மாதம் 15 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பானதாக இருக்கும். இருப்பினும் பொருளாதார விஷயங்கள் போன்ற சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நண்பரை சந்திக்கலாம். சரும தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். சருமத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்புறம் துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு சவாலானதாக இருக்கும். சில காரியங்கள்லாம் வந்து தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் முழு பலனை பெறுவது ஈஸியாக இருக்கும். விடாமுயற்சியை மேற்கொள்ளணும். அப்போ தான் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். உறவுகள் உங்களுக்கு மேம்படும். ஆரோக்கியத்தில் கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு சுப பலன்கள் நிறைந்ததாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வலுவாக இருப்பீங்க. பணவரவு குறித்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். எனினும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திடுங்க. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். நிதிநிலை வலுவாக இருக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உயர்வு வந்து உண்டாகும். நிலம், கட்டிடம், வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களால் வாங்க முடியும். ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 நாட்கள் உங்களுக்கு அமாவாசையுடைய பலன்கள் வந்து கிடைக்க போகுது. அப்புறம் மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அமாவாசை கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் டிசம்பர் மாதம் உங்கள் ராசினருக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பானதாக இருக்கும். வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி உண்டாகும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நண்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியான தருணத்தை என்ஜாய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் டிசம்பர் மாதத்துக்கு கும்பராசிக்காரங்களோட நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனினும் வேலையில் முன்னேற்றம் காண்பது ஈஸியாக இருக்கும். குடும்ப சூழல் நன்றாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனாலும் கவனம் தேவை. தொழில் ரீதியாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஸோ தொழிலை நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனிச்சுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக மீனராசி. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னா உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நிதி ரீதியாக இது ஒரு நல்ல டைமாக பணவரவு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கிய நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேறு எதுவும் வந்து சொல்லப்படல. ஆக மொத்தம் அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அடுத்த 15 நாட்கள் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி அமாவாசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் இதை வந்து நான் ஷேர் பண்ணேன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு 15 நாட்கள் சுக்கிர பயிற்சி வேறு இருக்குது. அதனால தான் இந்த பலன்களை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறத ஷேர் பண்ணேன். ஸோ சுக்கிர பயிற்சினா என்ன, அந்த சுக்கிர பயிற்சியில் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நவக்கிரகங்கள்லேயே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகனா சுக்கிரன் மட்டும்தான். அதனால் சுக்கிர பயிற்சியை ஒவ்வொருவருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ சுக்கிர பயிற்சி பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அமாவாசை பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அனைத்து ராசிக்காரங்களுமே பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நான் போகிற நிறைய அப்டேட்டான வீடியோலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய மாத ராசி பலன் இந்த மாதிரி அதிசயமான விஷயம் நடந்தால் அதோட பலன்கள்லாம் ஷேர் பண்ணுவேன்.
அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட டாப்பிக்கோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.